ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாமிஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டபுள் த கான்சனன்ட் ரூல். அதாவது நம்ம இந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸில் ஒன் ஆஃப் த டாபிக் தான் இந்த டபுள் த கான்சனன்ட் ரூல். இந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இங்கிலீஷில் குழந்தைங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். எப்படி வேர்ட்ஸை ரீட் பண்ணணும், எப்படி இந்த ஃபோனிக்ஸை யூஸ் பண்ணி வேர்ட்ஸு சென்டென்ஸ் எல்லாமே ரீட் பண்ணணுங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஸ்பெல்லிங் ரூல்ஸ். அதாவது நம்ம இங்கிலீஷில் வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக எப்படி எழுது, நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே மிஸ்டேக்ஸ் எல்லாமே எப்படி எழுதணுங்கிறத நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம். ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாக சொல்லிக் கொடுத்தா தான் ஓவராலாக அவங்களால ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாமே எழுத முடியும். ஸோ ஸ்பெல்லிங் ரூல்ஸ் அப்படின்னும்போது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் எடுத்து இப்படி சொல்லி கொடுத்துட்டா ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே கரெக்டாக எழுதிடுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு டாப்பிக்காக போய் சொல்லிக் கொடுக்கணும். அதாவது ஸ்பெல்லிங் ரூல்ஸ்லேயே தனித்தனியாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம தனித்தனியாக சொல்லிக் கொடுக்கும்போது தான் குழந்தைங்களுக்கு ஓவராலாக ஸ்பெல்லிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாமே எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டபுள் த கான்சனன்ட் ரூல். அதாவது ஒரு வேர்டை நம்ம எழுதும்போது அதுலேயுமே நமக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ சாதாரண ஒரு பேஸ் வேர்டு, ரூட் வேர்டில் நம்ம ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணி எழுதும்போது அந்த வேர்டே நம்ம சேஞ்ச் பண்ணிவிடுவோம். அதாவது ஸ்பெல்லிங் மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே பாருங்கள், பெர்மிட் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. இப்போ இந்த பெர்மிட்ன்ற வேர்டை நம்ம பெர்மிட்டர்னு மாற்றி எழுதும்போது, அதாவது ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணி எழுதும்போது அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. எப்படி நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறது டபுள் த கான்சனன்ட் ரூல். ஸோ டபுள் த கான்சனன்ட் ரூல் அப்படின்னும் போது என்னென்னா, டபுள் த லாஸ்ட் கான்சனன்ட் when adding an ending suffix. அதாவது ஒரு ரூட் வேர்டில் நம்ம ஒரு எண்டிங் சஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த வேர்டோட லாஸ்ட் கான்சனன்ட் லெட்டரை நம்ம டபுள் பண்ணி எழுதுகிறோம். ஸோ அது எந்த பிளேஸ்லலாம் நம்ம டபுள் பண்ணணும், எங்கே டபுள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ டபுள் பண்ணணுன்னும் போது என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கணும், அதுக்கு எப்படி இருந்தால் நம்ம அதை டபுள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது the last syllable of the root has the accent. இப்போ ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அது ஒன் சிலபிள் வேர்டாகவும் இருக்கலாம், நமக்கு டூ சிலபிள் வேர்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ ஒன் சிலபிள் வேர்டு அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள். அந்த ஒன் சிலபிள் வேர்டு வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஒரு சிவிசி ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது இப்போ இங்கே பாருங்கள், எம்ஐடின்னு இருக்கு இல்லையா, மிட். அதே மாதிரி எஸ்ஐடி சிட், அதுவுமே ஒரு சிவிசி வேர்டு தான். இப்போ இது வந்து டூ சிலபிள் வேர்டாக இருக்கிறதுனால அந்த டூ சிலபிள் வேர்ட்லேயுமே அந்த லாஸ்ட் சிலபிள் இருக்குது பாருங்கள். ஏன்னா இங்கே தான் நம்ம வந்து அந்த டபுள் த கான்சனன்ட் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் சிலபிள் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சென்ட்டு, அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்சென்ட்டாக இருக்கணும். இட், ஆக் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிளேஸில் நம்ம டபுள் த கான்சனன்ட் ரூல் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு த ரூட் எண்ட்ஸ் இன் அ வவல் தேன் அ கான்சனன்ட். அதாவது இப்போ இந்த வேர்டில் பாருங்கள், இந்த ரூட் வேர்டு வந்து நமக்கு ends in a vowel and then a consonant. அதாவது இங்கே டபுள் த கான்சனன்ட் அப்படின்னும் போது வேர்டோட எண்டில் கான்சனன்ட் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அந்த கான்சனன்ட் லெட்டருக்கு முன்னாடி உள்ள லெட்டர் வந்து கண்டிப்பாக ஒரு வவல் லெட்டராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம அதை வந்து டபுள் த கான்சனண்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு த சஃபிக்ஸ் யூ ஆட் பிகின்ஸ் வித் அ வவல். அப்புறம் நம்ம ஆட் பண்ணுற சஃபிக்ஸ், நம்ம அந்த வேர்டு, அந்த ரூட் வேர்டு கூட நம்ம ஆட் பண்ணுற சஃபிக்ஸ் வந்து ஒரு வவலில் பிகின் ஆகிற வேர்டாக இருக்கணும். அதாவது இப்போ இடி, ஐஎன்ஜி இந்த மாதிரியான சஃபிக்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா வவல் லெட்டரில் பிகின் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சஃபிக்ஸ் வேர்ட்ஸாக இருக்கும்போது அந்த பிளேஸ்லேயுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா டபுள் த கான்சனன்ட் ரூலை அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருக்கோங்க, டபுள் த கான்சனன்ட்னு. ஸோ இப்போ அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், டபுள் த கான்சனன்ட்டில் என்னென்ன இருக்குது எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஸோ அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி, இஃப் த வவல் இஸ் ஷார்ட் டபுள் த கான்சனன்ட். அதாவது அந்த வவல் வந்து ஷார்ட் லெட்டராக இருக்கும்போது, இந்த கான்சனன்ட்க்கு முன்னாடி உள்ள வவல் லெட்டர் ஷார்ட் வவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம அந்த பிளேஸில் டபுள் த கான்சனன்ட் ரூல் அப்ளை பண்ணுறோம். டாப், டாப்பிங், ட்ராப், ட்ராப்பிங், ரப், ரப்டு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே நமக்கு வந்து ஷார்ட் வவலாக இருக்குது. ஸோ ஷார்ட் வவலாக இருக்கும்போதும் அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ஆட் பண்ணுற சஃபிக்ஸ் வந்து இங்கே எல்லாமே பாருங்கள் ஒரு வவல் லெட்டரில் பிகின் ஆகிற வேர்டாக இருக்குது. ஐஎன்ஜியில் ஐ வவல் லெட்டர், இடியில் இ வவல் லெட்டர். ஸோ இந்த மாதிரி டபுள் த கான்சனன்ட் அப்ளை பண்ணுற பிளேஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுற சஃபிக்ஸ் வந்து வவலில் பிகின் ஆகிற வேர்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் த வவல் இஸ் லாங், அதாவது அந்த ரூட் வேர்டில் இருக்கிற வவல் லெட்டர் வந்து நமக்கு லாங்காக இருக்கும்போது அந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா டபுள் பண்ண மாட்டோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், கேம், போஸ்ட், க்ளோஸ், இது எல்லாத்துலேயுமே இந்த வவல் லெட்டர் வந்து நமக்கு லாங்கில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம டபுள் பண்ணுறது இல்லை. ஸோ இதுலேயுமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான லெட்டர்ஸில் எண்ட் ஆகிற வேர்ட்ஸாக இருந்ததுன்னா அது நம்ம டபுள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஏன்னா இப்போ நம்ம பாக்ஸ் அப்படின்ற வேர்டில்
நமக்கு இங்கே ஓ வந்து இதுவுமே ஒரு சிவிசி வேர்டு தான். ஓ வந்து நமக்கு ஒரு ஷார்ட் வவல் தான். ஷார்ட் வவலாக இருக்கும்போது அங்கே டபுள் பண்ணணும். ஆனால் இங்கே நம்ம டபுள் பண்ணலை, BOXING தான் எழுதுகிறோம். ஸோ இது எல்லாமே எக்ஸப்ஷன்ஸ். இந்த மாதிரி பிளேஸில் நம்ம டபுள் த கான்சனன்ட் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள் PICKங்கிற வேர்டு இருக்குது. இங்கேயுமே நமக்கு வந்து ஐ வந்து ஒரு ஷார்ட் வவல் தான். ஆனால் லாஸ்ட்டில் உள்ள கான்சனன்ட் பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னே பார்த்த ரூல் படி, அதாவது லாஸ்ட்டில் நமக்கு வந்து ஒரு வவல் அண்ட் ஒரு கான்சனன்ட் அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த ரூல் அப்ளை பண்ணி டபுள் த கான்சனன்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து நமக்கு இருக்கிறது ஒரு கான்சனன்ட் பிளெண்ட். ஸோ இந்த மாதிரி கான்சனன்ட் பிளெண்டில் எண்ட் ஆகும்போதும் நம்மளால் டபுள் த கான்சனன்ட் ரூலை அப்ளை பண்ண முடியாது. இங்கேயுமே ஒரு கான்சனன்ட் பிளெண்ட் இருக்குது. ஸோ நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்ளை பண்ண முடியாததுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நமக்கு இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஒன் மோர் வந்து வேர்டோட எண்டில் வர கான்சனன்ட். இப்போ இங்கே இருக்கிற கான்சனன்ட் வந்து நமக்கு ஒரு கான்சனன்ட் பிளெண்டாக இருக்குது, ஒரே லெட்டராக இல்லை. ஸோ அந்த மாதிரி பிளேஸில் நம்ம டபுள் பண்ண முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் லாங் வவல் சவுண்டில் வர வேர்டாக இருந்தாலுமே அதை நம்ம டபுள் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எந்த பிளேஸில் நம்ம டபுள் த கான்சனன்ட் ரூல் அப்ளை பண்ணணும், எங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா வேர்ட்ஸ் எல்லாம் எழுதும்போது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ நம்மளுமே இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அது ரொம்பவே நமக்கும் ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.